அப்புறம் மச்சான் ஆடலுக்கார புழக்க வாங்க போறேன் இப்ப. மச்சான் எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரதர் மகாமுனி வந்திருக்கு. நாரத வருஷம் வந்திருக்காரு. ஆமாண்டா. நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. கூப்பிடவா? அழைத்து வாங்க. பாவம் இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது வாரியேன். சாமி வாங்க. நலமோடு வாழ வேண்டுமா மச்சான்? அத உள்ளே பண்ணிட்டாரு மச்சான். அவரு மச்சான் என்ன வச்சிட்டு ஓயாம ஒரு மச்சான் மச்சான் சொல்லாத. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி எல்லாம் மாமா இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு உன் பிரச்சனை என்ன? ஐயா நீங்க எந்திரிங்க, உங்களுக்கு அவர் தான் கரெக்ட். உனக்கு என்னையா பிரச்சனை? ஓங்கி அடிச்சா சாமி பயப்பட மாட்டாரா? என் டார்லிங் படம் போது நான் வாசிக்கலாம். என் டார்லிங் இப்பதான் எங்க குடும்பத்துக்கு ஐயா மித்தம் மேல வாசிக்க மாட்டாரா ஐயா? அச்சா மட்டையா நமரதாச்சா கத்தோனே கத்தாம பரதாச்சா வீணாமா சாமி வீணாமா இவள போல பிள்ளை வீணாமா பிரம்மச்சாரி மல்லிகை விழலாம் மாமா மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெண்ணி நீலா வந்து வந்து தேடுது பச்சா எப்போ வர போற எப்போ வர போற நல்ல பாப்பா வந்து முட்டை தர போற எப்போ வர போற மகள் எப்போ வர போற நல்ல பாப்பா வந்து முட்டை தர போற மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. ஒரு திறமையான விஷயம். என்ன மச்சான்? கண்ணு ரெண்டும் தெரியல, காலு ரெண்டும் நடக்க முடியல. ஆனா உட்காந்து ஆள் வாசிச்சு சம்பாதிக்கலாம் பாருங்க. மல்லிப்பூ வச்சு வச்சு என்ன மச்சான் வேலைக்கு போறாரு? என்ன நல்ல வரவேற்பு அழகான பெண்மணி. மல்லிப்பூ வச்சு வச்சு மாமா ஓயாம டோல் கேட் போடாதீங்க. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. டோல் கட்டு காடை காட்டு காடை கட்டு சரி. அருமையான வரவேற்பு அழகான வரவேற்பு. சாமி இன்னும் முடியல. இன்னும் முடியலையா? மல்லிப்பூ வச்சு ஆடிப்பாடி வரவேற்பதுக்குள்ள பண்பாடு சுவாமி ஆசீர்வாதம். வரவேற்பு அழகான வரவேற்பு. இருந்தாலும் உங்களை உண்மையிலே பாராட்டுகின்றேன். என்னுடைய அந்த ஒரு மூவாசை இல்லாத இல்லையா? என்னுடைய பிரம்மச்சாரி விரதம் தடைபடாமல் வச்சு மறைச்சு காப்பாத்துறீங்க பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? நானும் கொஞ்சம் வரைக்கும் காப்பாத்ததான் அதானே. அத மீறி ஓடி வந்து. ஆனா இருந்தாலும் கூட இந்த பிள்ளையை பார்க்கிற பொழுது ஆக மூவாசியற்ற முனிவனுக்கே எப்படி இருக்கிறது என்றால் இந்த பெண்ணை வர்ணிக்க எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புள்ளவன் இவளை பாட்டில் வைப்பான். நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை நல்ல அழகியுமே நல்ல அழகியுமே. நான் கேட்டதிலே இவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பே ஒரு கவிதை என்பே. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்குத்தான் ரொம்ப அகலம். நான் பார்க்கல என்பே நான் பார்க்கல. அருமையான வரவேற்பு. ரெண்டு பேரும் நீடோடி காலம் வாழ வேண்டும். உங்களுடைய அம்மாவை கூப்பிடுறீங்களா? எங்க அம்மா எங்க கூப்பிடுறது? சரி தங்கச்சியை கூப்பிடுறேன். மா அத்தாய் என்ன பத்த அத்தோய் வாங்கத்தா.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கிளவியா போ. என்ன இப்படி எல்லாம் வாழ்த்தலாமா தங்கச்சிய? கிளவி என்றால் தலைவியடா. அப்படியா? என் தலைவினே சொல்லிடுவேன், அதுக்கே கிளவின்னு சொல்றீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ கிளவியாத்தான் போற, நானும் கிளவனாத்தான் ஆமா, போறேன். ஆமா. அம்மா அண்ணா. நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரா? யார் அது? நாரதர் மகாமுனிவர். நாரதர் வந்திருக்கிறாரா? நீ என்னம்மா என்னைய பயமுறுத்துற? ஒரு ஆச்சரியம். ஆச்சரியமா? ஆச்சரியத்தோட கேட்டு. அந்த சாமி வந்திருக்காரு. மகான் நம்மளுக்கெல்லாம் வரையழைத்து- பார்த்து ஆசீர்வாதம் செய்ய போறாராம். உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாரு. இப்ப எனக்கும் நானும் வாங்க வேண்டும் அல்லவா? ரொம்ப வேதனை. மகான் வரை அழைத்து வாருங்கள், நல்லாசிகளை நான் பெற வேண்டும் அண்ணா. ரொம்ப வேதனையோட இருக்காரு. ஏன் ரொம்ப வேதனைப்படுற? சுவாமியார வேதனைப்பட வைக்க கூடாதுண்ணா. இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி ஆட முடியல. ஐயா வாங்கய்யா. நாராயண நமோ நாராயண. சுவாமி வணங்குகிறேன். நல் வாழ்த்துக்களை தந்திட வேண்டும். தாங்களை வணங்க வாழ்த்துவது வேண்டுமா? வணங்க வேண்டும் என்பது முறையாகி எங்களுடைய பண்பு. எவ்வளவு- வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோமா? எவ்வளவு அழகா கொண்ட ஓட்டுக்காரு பாரு. அப்படியே கேரளா புட்டு மாதிரியே இருக்கு பாருங்க. ராகவேணி ரமணா ரகுநாதா ராகவேணி ரமணா ரகுநாதா பாற்கடல் வாசா ஜானகி நேசா பாற்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் பரதா ராகவனி ரமணா ரகுநாதா. கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண் மேலே கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண் மேலே வைதேகி வடமலை வாசா வைதேகி வடமலை வாசா அழ்வை ராகவனி ரமணா ரகுநாதா. யாகேசர் உனை நெஞ்சு பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே காயத்ரி உனை பாட யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ராகவனி ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா காயத்ரி புருஷா ராகவனி ரமணா ரகுநாதா. என்ன இப்படி இருக்க நீ? சுவாமி வணங்குகிறேன். நல் வாழ்த்துக்களை தந்துட வேண்டும். ஆத்தா வர வாங்கிட்டு போங்க. நாரதர் வேஷம் போட்டுட்டு அந்த புத்தி உங்களை விட்டு போதா? அப்படி இல்ல, அதற்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த புத்தியை நான் சொல்லிக்கிறேன். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் புத்திமதி சொல்றீங்க. கேட்டுக்க எப்படி பழக்கணும்னு சொல்றாரா? ஏய், பிழைக்க வேண்டும். ஐயா நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்.